ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் என்றக்கூடிய பகுதி திறக்கப்படாவிட்டால் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி அப்படி ஏற்படும். நாங்களே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பட் இந்த அமெரிக்கா நினைச்சாலும் இந்த போர்களில் இருந்து பின்வாங்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு இந்த போர்களை விட்டு வெளியில் போகிறதுக்கோ அவங்களால நிச்சயமாக முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ இருந்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஒரு போர் விமானம் ஈரானுடைய ஒரு பகுதிக்குள்ளே தாக்குதல் நடத்த போகும்போது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள். அதுக்கு பிறகு மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய ஒரு படையோடு போய் ஒரே ஒரு விமானியை மீட்டு கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு விமானியை ஈரானுக்குள்ளே போய் மீட்கிறதுக்கே அவ்வளோ பெரிய ஒரு படைன்றது அமெரிக்காவுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் என்ற நீரிணையை திறக்க வேணும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ்ன்றது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பலம்ன்றது, அதாவது படை, அமெரிக்க இராணுவ படைன்றது அமெரிக்காவுக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் இது சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வணக்கம் ராகுலே. பல நாட்களாக தொடர்ந்து இந்த போர் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே வருகிறது. இதில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெஸ்கியூ மிஷன்ன்றது நடைபெற்றது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானம் ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்த போயக்குள்ளே அங்கே இருந்து ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த விமானம், அதுவும் அமெரிக்காவினுடைய 20 வருஷத்தின் பின்பு அமெரிக்காவினுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட், அந்த ஃபைட்டர் ஜெட் 20 வருடங்களின் பின்பு முதன்முறையாக வீழ்த்தப்பட்டிருக்குது, சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த விமானம் அப்படின்றது இதுவரையும் யாராலுமே சுட்டு வீழ்த்தப்பட முடியாத ஒரு விமானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த போர் விமானம் தாக்கப்பட்ட பின்பு அதிலிருந்து ஒரு விமானி கீழே விழுகிறத ஈரான் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. அதுக்கு பின்பாக மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய பெரிய ஒரு படையோடு போய் அந்த மிஷன் அப்படின்றது இரவு வேளையில் நடத்தப்பட்டு அந்த விமானி என்றவர் மீட்கப்பட்டார். ஒரு விமானியை மீட்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய 2 மீதமுள்ள அதாவது தேடுதலுக்காக போன 2 போர் விமானங்கள், 2 கெலிகள் உட்பட மறுபடியும் தாக்குதலுக்கு உள்ளாகித்தான் அங்கேருந்து அந்த விமானியை மீட்டு கொண்டு வந்தவர்கள். அவ்வளோ மிகப்பெரிய அளவில் ஒரு மீட்பு பணி ஒன்றது நடைபெற்றது. அதுக்காக கிட்டத்தட்ட 2200 கோடிக்கு மேலே செலவு செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது பல பேரால் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதி உயர் தொழில்நுட்பமான அந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய தொழில்நுட்பங்கள் ஈரான் கையில் போகக்கூடாது, அப்படி போய் ஈரான் கையில் கிடைத்துவிடக்கூடாதுன்றதுக்காக அந்த போர் விமானம்ன்றது முற்றாக டிஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கு. போர் விமானம்ன்றது முற்றாக அழிக்கப்பட்ட பின்னரே அங்கேருந்து அது அமெரிக்க இராணுவம் அப்படின்றது கிளம்பி இருக்கிறார்கள். ஸோ இது இரவு வேலைன்றதால தான் அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்த மீட்பு பணி அப்படின்றது முடிந்திருக்கிறதா பலரால் இப்போ சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈரானில் மிகப்பெரிய அளவில் மலைகள் இருக்குது. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய இப்போ இராணுவ, அதாவது ஈரானில் இப்போ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போரில் அதிகமாக யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கூட அந்த போர்களில் ஈரானுடைய போர்களில் பங்கு பெற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈரானுக்குள்ள அமெரிக்காவுடைய இராணுவம் போனால் கிட்டத்தட்ட 7 மில்லியன் இராணுவ வீரர்கள், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய 7 மில்லியன் இராணுவ வீரர்களை கூட நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படி என்று ஈரான் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. அதாவது ஒரு கிராமத்துக்குள்ளே போனாலும் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே கைகளில் ஆயுதங்கள் வச்சுக்கொண்டு அமெரிக்க இராணுவத்தை தாக்குறதுக்காக அங்கே இருப்பார்கள் அப்படி என்று ஈரானால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அதாவது இந்த போர் எவ்வளோ காலம் நீடிக்க போகுது, இல்லாட்டிக்கு இந்த போர் அப்படின்றது நடைபெற்று ஈரான் ஆக்கிரமிக்கப்பட்டு சில தினங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இந்த போர், அதாவது இந்த ஆக்கிரமிப்பு நடந்து அந்த கொண்ட்ரோலுக்குள்ளே ஈரானை வச்சுக்கிறது அப்படின்றது அமெரிக்காவால் எந்த அளவு தூரம் செய்ய முடியும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் போயிருக்குது. இந்த ரெஸ்கியூ மிஷன் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2600 கோடிக்கும் மேற்பட்ட செலவீனம் அப்படின்றது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி என்றது திறக்கப்பட வேணும், அதாவது அமெரிக்காவினுடைய கொண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவு செலவீனம்ன்றது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நடைபெறுமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பலரால் இது சொல்லப்படக்கூடியது என்னென்னு சொன்னால் அமெரிக்க அதிபரால் இதுவரை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் அப்படின்றது அமெரிக்கா கைப்பற்றி அவர்களுடைய கட்டுப்பாடில் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ்ன்றது கைப்பற்றப்பட்டு அப்படி வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விலையை கண்டிப்பாக அமெரிக்கா கொடுக்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நடந்த போர்களில் 65,000 இலக்குகள் இந்த வளைகுடா பிராந்தியங்களில் தாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுவரைக்கும் நினைச்சு பாருங்கள் இவ்வளவு மிகப்பெரிய அளவு சேதங்கள் இந்த வளைகுடா நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்க முடியும்ன்றது. மிகப்பெரிய அளவு சேதத்தை உண்மையாகவே சந்திருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் ஈரான் தான். ஈரானில் இருந்தால் இந்த மொத்த போர்மே இப்போ
உலகத்தில் வந்து பல நாடுகள் பிரிந்து நின்றாலும் ஈரானுக்கு எதிராக ஈரானில் இருந்து தான் இந்த வளைகுடா நாடுகளுக்கு எல்லாமே வந்து இந்த ஏவுகணைகள் ஏற்படுறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈரானுக்குள்ளே தான் இந்த நடைபெற்று கொண்டு இருக்குது. அப்போ ஈரானுடைய கட்டமைப்பு உள்கட்டமைப்பு வசதிகள்ன்றது வந்து எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதுவும் ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாலம் வந்து தாக்கப்பட்டதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு அமெரிக்க அதிபரான ட்ரம்பால் சொல்லப்பட்டது ஈரானில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்புகளுக்கு மேலேயே ஈரான் இருக்கக்கூடிய முக்கியமான பாலங்கள் மீதும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படும் அப்படி என்று வந்து ஈரான் அதிபரால் சொல்லப்படுது. ஸோ இந்த செய்தி அப்படின்றது வந்து உண்மையாகவே அமெரிக்கா தரப்பில் இருந்து இந்த தாக்குதல்கள் நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது யாருன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறார்கள். என்ன சொன்னால் மின்சார தேவையிலிருந்து போக்குவரத்து தேவைன்றது வந்து மிகப்பெரிய அளவில் தடைப்படும். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து இல்லாட்டிக்கு அவர்கள் கிடைக்கக்கூடிய மருத்துவ பொருட்களில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் என்றது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். அதுவும் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பாலங்கள் தாக்கப்பட்டார். ஸோ இதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டு இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்புகளும் ஈரானில் இருக்கக்கூடிய பாலங்களும் தாக்கப்பட்டால் ஈரானாலையும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் வளைகுடா நாடுகளில் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் வந்து குறிப்பாக அமெரிக்காவினுடைய மிக முக்கிய முன்னணி நிறுவனங்களுடைய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த வளைகுடா நாடுகளில் இருக்குது. ஸோ அதையும் வந்து தாக்கி அழிக்கப் போவதாக ஈரானுடைய லிஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மிகப்பெரிய நிறுவனங்களுடைய கூட்டமைப்பின் கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏஐ நிறுவனம் உண்டு இந்த வளைகுடா நாடுகளில் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது. குறிப்பாக அந்த கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயும் வந்து தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரானால் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த இழப்புகள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் அந்த வளைகுடா நாடுகளுக்கு இருக்குது. ஈரானால் குறிவைக்கப்பட்டிருக்கிறது எங்கேன்னு சொன்னால் அதாவது ஈரானை தவிர்த்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் என்றதால் இந்த நாட்டு இராணுவங்கள் கூட இப்போ அமெரிக்காவுடைய அதிகமான இராணுவ பேஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த வளைகுடா நாடுகளுக்கு இருக்கிறதால ஈரானில் இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்றது இந்த வளைகுடா நாடுகளுக்கு எரிந்து கொண்டே இருக்குது. ஸோ அமெரிக்கா இந்த போர்லேருந்து பின்வாங்கினா இந்த வளைகுடா நாடுகள் எவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். அதுவும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து இந்த வளைகுடா நாடுகளுக்கு கிடைக்காமல் போனால் மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து ஈரான்கிட்ட இருந்து இந்த வளைகுடா நாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். இதுவரைக்கும் 65,000 இலக்குகள் இந்த வளைகுடா நாடுகளில் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரைக்குமான காலப்பகுதிகளில். ஸோ இனியும் வந்து இது அதிகமாகி கொண்டு போனால் எவ்வளோ பெரிய இழப்புகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த போர் அப்படின்றது எங்கே நடந்தாலும் ஈரானுக்குள்ளே தான் இந்த மிகப்பெரிய அளவில் போர்கள் இந்த போரால் வந்து ஈரானுக்குள்ளே தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்களுடைய கட்டிடங்களே இப்போ வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது வந்து அடிக்கடி வந்து நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஸோ இதில் வந்து போர்களில் வந்து நாங்கள் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து யோசித்து பார்த்தா ஈரானால் வந்து இந்த மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை 20 வருஷமாக தொடவே முடியாது அப்படின்ற அமெரிக்காவில் நம்பப்பட்ட ஒரு போர் விமானத்தை ஈரானுக்குள்ளே வச்சு ஈரானுடைய ட்ரோன்கள் இல்லாட்டி ஈரானுடைய மிசைல்ஸால் வந்து அதை தாக்கி அழிக்க முடியும்னு சொன்னால் ஈரானுக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாடுடைய உதவி என்றது இருக்குது. அந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப வசதிகள் அதாவது தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து ஈரானுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் உண்மையா என்று சொல்லப்படுது பலரால்.